ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்து முடிச்சிருச்சுங்க மலேசியாவில். இந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் என்ன பற்றி பேசியிருக்காருன்னு பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் தளபதி என்ட்ரி அப்போ ஒரு பேரே வரலாறு சாங் போட்டு என்ட்ரி கொடுக்குறாருங்க. ஆனால் அது மலேசியாவா தமிழ்நாடுன்னு தெரில, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு மலேசியாவில். என் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஆனால் அவ்வளோ சத்தம் அரங்கமே அதிருது. அப்புறம் அஜித்தை பற்றி பேசினாருங்க, அப்புறம் ஒவ்வொரு ஆக்டரை பற்றி பேசிட்டு டேரக்டரை பற்றி பேசினாருங்க. ஸ்டார்டிங்கில் அனிருத்தை பற்றி பேசினாருங்க. ஆனால் அனிருத்தோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணுமுங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ஆடியோ லான்ச்லேயே குட்டி ஸ்டோரி சொன்னாருங்க. குட்டி ஸ்டோரியோட மாடல் என்னன்னா, ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் அந்த ஹெல்ப் வந்து நமக்கு மறைமுகமாக வந்து கிடைக்கும்னு சொன்னாருங்க. உண்மையுமே குட்டி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச் எல்லாருக்கும் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் எச் வினோத் என்ன சொன்னார்னா, லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் அழுகிற மாதிரி இருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் ஜனவரி 1 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்டர் டைரக்டர் என்ன பேசணும்னு பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஜெனநாயகன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.